Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. அனைத்து கிராம மக்களுக்கும் குழாய் மூலம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்ற இலக்குடன் மத்திய அரசு கொண்டு வந்த ஜல் ஜீவன் திட்ட குழாய்களில் தண்ணீருக்கு பதிலாக காற்றுதான் வருவதாக குமுறி வருகின்றனர் குலமங்கலம் பகுதி பெண்கள். மதுரை மாவட்டம் குலமங்கலம் ஊராட்சியில் உள்ள ஔவையார் தெரு பகுதியில் ஒவ்வொருவர் வீடுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட ஜல் ஜீவன் திட்ட குழாய்களில் தண்ணீர் கண்ணீர் போல சொட்டு சொட்டாக வருவதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அதிகாலை 5 மணி முதல் காலை 7 மணி வரையும் தண்ணீர் வரும் வேளையில் குடிநீர் குழாயில் தண்ணீர் பிடிப்பதற்கு பதிலாக மெயின் குழாய்களில் உள்ள ஓட்டை உடைசல்களில் கசியும் நீரை பிடித்து தங்களது தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்து வருவதாக அப்பகுதி பெண்கள் தெரிவிக்கின்றனர். 5 மணிக்கு தண்ணி வரும். பாப்பா அழுகிற பிள்ளைய போட்டுட்டு கூட நாங்கள் பிடிச்சிட்டு தான் இருக்கோம். 5 மணிக்கு வந்துட்டு கரெக்டாக 7 மணிக்கு அங்கிட்டு திருப்பிடுவாங்க. வெயில் காலத்தில் சுத்தர தண்ணி வராது. இந்த தட்டு சட்டி இந்த மாதிரி தான் வச்சு நாங்கள் பிடிப்போம். அதுவும் தலைவர் சொந்தமாக போயிட்டாங்க, திறந்து விட்டவங்க சொந்தமாக போயிட்டாங்க. யாரையும் ஒன்றும் சொல்ல முடியலை. மேல் இடத்துல வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. அப்படி லீக்காகும் நீரை பிடிப்பதற்கும் அல்லல் படுவதாக கூறும் பொதுமக்கள் சாப்பாடு தட்டுகள், வாட்டர் கேன்கள், சமையல் பாத்திரங்கள் மூலமாக பிடிப்பதால் ஒரு குடத்தை நிரப்ப அரை மணி நேரத்திற்கும் மேலாவதாகவும் இதனால் இடுப்பு வலி, மூட்டு வலி போன்ற இன்னல்களுக்கு ஆளாவதாகவும் பெண்கள் தங்கள் மனக்குமுறலை கொட்டி தீர்த்தனர். இப்படி தட்டை வச்சே தான் பிடிக்கிறோம். தட்டுகளை பூரா நெட்டு பூரா தட்டுதே. இந்த வளகாப்பு தட்டு அப்படி சின்ன சின்ன கிண்ணத்தில் வச்சு இப்படி குத்த வச்சுக்கிட்டே பிடிக்கணும். இந்த மொழிங்கெல்லாம் வலிக்குது, என்ன செய்யறது? அதிகாலையில் தூக்கத்தை தொலைத்து தண்ணீரை பிடிக்க வேண்டி இருப்பதால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவது, சாப்பாடு செய்வது என அன்றாட பணிகள் பாதிக்கப்படுவதாகவும் கடந்த 1 வருடமாக இப்படித்தான் தங்கள் வாழ்க்கையை கடந்து வருவதாகவும் வேதனையை வெளிப்படுத்தினர். 3-4 குடம் பிடிக்கவே கரெக்டாக 1 hour ஆயிரும் சார். சின்ன சின்ன குடம் 4 குடம் வச்சிருக்கேன், அது பிடிக்க 1 hour ஆயிரும். இதில் ஒருவர் கூடுதலாக தண்ணீர் பிடித்தால் பெண்களுக்குள் குழாயடி சண்டை வரும் சூழல் உருவாவதாகவும் இதனால் கூச்சல் குழப்பத்திலேயே தண்ணீர் பிடித்து வருவதாக கூறும் பெண்கள் புகாரின் பேரில் அதிகாரிகள் வந்து பார்த்துவிட்டு சென்றால் சில நாட்கள் மட்டும் சீரான குடிநீர் வருவதாகவும் பின்னர் மீண்டும் பழைய நிலையே நீடிப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். கொஞ்சம் தான் வரும், நிறையெல்லாம் வராது. ஃப்ரெஷ்ஷாக அடிக்குது அப்படிலாம் கிடையவே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். நம்ம பிடிச்சி தான் ஊற்றணும். ஏதாவது பாத்திரத்தில் வச்சு பிடிச்சி, இல்லைன்னா கையை வச்சு மறைச்சி குத்து அப்படி தான் பிடிச்சி ஊற்றணும். இங்கே வர்றதே கிடையாது தண்ணி. ரொம்ப நாள் ஆச்சு இங்கே தண்ணி வந்து. அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பக்கத்து தெருவில் போய் எடுத்துகிட்டு வர்றது, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. 8 மணிக்கெலாம் வேன் வந்துடுது. ஆனால் 8 மணி வரைக்கும் தான் தண்ணி வருது. நாங்கள் சமைப்போமா தண்ணி பிடிப்போமான்னு தெரியலை. அதை புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. இந்த பிரச்சனை தொடர்பாக ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கும் அரசு அதிகாரிகளுக்கும் பல முறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் பெண்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பிரச்சனையை தீர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பெண்கள் கோரிக்கை விடுத்தனர். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.